காவிரி விவகாரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட தகுதி இல்லை என்ற பாஜகவின் குற்றச்சாட்டுக்கு திமுக பதிலடி கொடுத்துள்ளது. அதை தற்போது பார்ப்போம். தமிழ்நாட்டிற்கு, தமிழர்களுக்கு, தமிழ் சமுதாயத்திற்கு துரோகம் செய்ய மாட்டோம் என்று மிக தெளிவாக தமிழை சொல்லி ஆட்சிக்கு வந்தது திராவிட முன்னேற்றக் கழகம். ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்து தமிழக விவசாயிகளுக்கு துரோகம் செய்திருக்கின்றது திராவிட முன்னேற்றக் கழகம். 1969 துவங்கி அவருடைய ஆட்சியில் இருந்த காலம் வரைக்கும் முழுமையாக இந்த பிரச்சனை தீர்க்காமல் இருந்து கொண்டிருந்தது திராவிட முன்னேற்றக் கழகம். மத்தியில் ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சியோடு ஏதோ ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஆதாயம் பெற வேண்டும் என்பதற்காக மத்திய காங்கிரஸ் அரசாங்கத்தோடு செய்து மாநிலத்தை ஆண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்றக் கழகம் துரோகம் செய்திருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை ஒழித்து விட வேண்டும் என்பதிலே அக்கறையோடு நிற்கிறது. அவர்கள் தமிழக மீனவர்களை காப்பாற்றவில்லை. ஆனால் அங்கிருந்து வந்த ராஜபக்சேக்கு வரவேற்பு கொடுப்பதிலே அதிக அக்கறையோடு இருக்கிறார்கள். அதே போல இங்கே ஒவ்வொரு செயலிலும் 2 ஆண்டுகளாக சொல்லி வருகிறார் பொன் ராதாகிருஷ்ணன் இங்கே ஜல்லிக்கட்டு நடக்கும் என்று. ஆனால் அதற்கான எந்த முயற்சியும் ஏற்படுத்தவில்லை. அவர்கள் பேசுவது முழுமையும் தமிழக மக்களை ஏமாற்றுவதற்காக சொல்கிறார்கள். எங்களுக்கு அருகதை இல்லை என்று சொல்லக்கூடிய எந்த தகுதியும் பாஜகவுக்கு இல்லை. காரணம், சட்டப்படி அவர்கள் நடக்கவில்லை. இந்த பிரச்சனையில் இன்றைக்கு விவசாயிகள் படும் துயரத்திற்கு என்ன தீர்வு காண வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. திமுகவை குறை சொல்வதிலேயே அக்கறை காட்டுகிறார்.